தமிழ்நாட்டுல மீண்டும் ஒரு முறையாக சென்னை பள்ளிக்கரணையில ஆணவ படுகொலை நடந்திருக்கு. சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா சென்னைக்கு தான் அனுப்பி வைப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய நகரம், அங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அங்க இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. எப்படி இவ்வளோ தைரியமா செய்ய முடியுது அவங்கனால? எல்லா இடத்துலயும் அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இருந்தும் அவங்கனால செய்ய முடியுது. அதுவும் இல்லாம ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணும், அது அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? காதலுக்கு பலியாகிறது இளைஞர்கள். அப்படி இருக்கிற இளைஞர்களை நீங்க இந்த சாதியின் பெயரால பறி கொடுத்துட்டு எந்த சமூகத்தை நீங்க படைக்க போறீங்க? யாரை வச்சு இந்த சமூகத்தை உருவாக்க போறீங்க? ஒவ்வொரு ஆணவ கொலையிலையும் ரத்த உறவுகளும் பாசமாவும் நெருக்கமாவும் இருக்கவங்க தான் இந்த ஆணவ கொலையில ஈடுபடுறாங்க. சாதி எவ்வளவு இறுக்கமா இருக்கும்னா, தான் ஆசாசையா பெத்து வளர்த்து படிக்க வச்சு நிறைய கனவுகளோட வளர்த்த அவங்க பிள்ளைங்களையே கொலை பண்றதுக்கு தயங்காததுதான் சாதி. இந்த நிலையில சாதி மறுப்பு திருமணங்கள் அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்தெந்த சாதிகள்லாம் இந்த ஆணவ படுகொலைகள் செய்யறாங்களோ அந்த சாதிகள் பின்னணியில இருக்கிற ஆண்கள் யாரும் படிக்கிறது கிடையாது, யாரும் வேலைக்கு போறது கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு பெண் அவனை விரும்புவா? உங்க கேஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமா இருந்தாலும் கூட இந்த கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. நான் உயிரோட இருக்கேன். ஏன்னா அதுல நானும் வெட்டுப்பட்டிருக்கேன். நானும் அதை நேரடியா பார்த்திருக்கேன். 8 மாதங்களா நானும் சங்கரும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். அதுக்கப்புறமும் அதுக்கு நான் நின்று போராடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற எங்களோட வழக்கிலேயே அம்பர்லா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல தொடர்ந்து பல ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. இதுல உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா தருமபுரியில இளவரசன் திவ்யா இவங்க 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதுல இளவரசன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. சேலம் கோகுல்ராஜ் சுவாதி இவங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்காக கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா இவங்க 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்காக சங்கர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது போன்ற பல ஆணவ படுகொலைகளை தொடர்ந்து இப்போ சென்னை பள்ளிக்கரணையை சேர்ந்த சர்மிளா பிரவீன் இவங்க 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்காக பிரவீன் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல சமீப காலமா ஆணவ படுகொலைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு நாம பேசிட்டு இருந்தாலும் கூட சென்னையில மனதை உழுக்கிற அளவுக்கு இந்த ஆணவ படுகொலையானது நடந்திருக்கு. அந்த நிகழ்வை பத்தி தெளிவா கலந்துரையாட நம்முடன் இணைந்திருக்கிறார் தோழர் கௌசல்யா. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தமிழ்நாட்டுல மீண்டும் ஒரு முறையாக சென்னை பள்ளிக்கரணையில ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதை கேள்விப்பட்டதும் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இதை பத்தி என்ன நினைச்சீங்க? எப்பயுமே ஏதாவது இந்த சைடுல கோயம்புத்தூரா இருக்கட்டும் இல்ல சேலம் இந்த மாதிரியான நகரங்கள்ல இருந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா சென்னைக்கு தான் அனுப்பி வைப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய நகரம், அங்க கண்டுபிடிக்க முடியாது. அங்க கண்டுபிடிக்கிறது எளிமையில தோழர்களும் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. எப்படி இவ்வளோ தைரியமா செய்ய முடியுது அவங்கனால ஒரு பெரு நகரத்துல? ஏன்னா எல்லா இடத்துலயும் அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இருந்தும் அவங்கனால செய்ய முடியுது. அதுவும் இல்லாம இந்த சிறு சிறு நகரங்கள்ல நடந்துட்டு இருந்தது இப்போ சென்னை மாதிரியான ஒரு பெரும் நகரத்துல நடக்கிறது ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்தது. இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க சென்னையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பொதுவாவே கிராமப்புறங்கள்ல தான் இந்த மாதிரி ஆணவ படுகொலை எல்லாம் நடக்கிறத நம்ம பெருமாறியா பாக்குறோம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சென்னை மாதிரியான பெரு நகரங்களே இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்குது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னா தோழர், நமக்கு ஒருவேளை இதற்கு முன்னாடி நடந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம், வெளிச்சத்துக்கு வராம இருந்திருக்கலாம். இந்த இன்சிடென்ட் வெளியில வருது. அதே போல சென்னைங்கிறது இங்க இருந்து போன மக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அப்படி இருக்கும்போது நான் அங்க இருந்த தோழர்கள், அந்த இன்சிடென்ட் நடந்தமே அங்க இருக்க தோழர்கள் கிட்ட பேசும்போது இதற்கு முன்பு அந்த ஏரியால இந்த சைடு கோனார் மக்கள் இருக்காங்க, இந்த சைடு பறையர் மக்கள் இருக்காங்க. இவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடியே 2 காதல் ஏற்பட்டிருக்கு, 2 பேருக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. அப்படி ஆகும்போது அவங்கள காவல் நிலையம் கூட்டிட்டு போய் பிரிச்சு வச்சிருக்காங்க.
இவங்க தான் அதுல இருந்து கல்யாணம் பண்ணி ஒரு 4 மாதம் வாழ்ந்த முதல் இதுன்னு சொல்றாங்க. அப்ப சென்னையே இருந்தாலும் அங்கேயும் சாதி வந்து எவ்வளவு இறுக்கமா இருக்கு. ஒரு பெரிய நகரத்திலேயே சாதி வந்து இறுக்கமா தான் வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து நமக்கு வெளியில வரல. நம்ம வேணா நினைச்சுக்கலாம் பெருநகரங்கள்ல சாதி இல்லைன்னு. ஆனா சாதி வந்து அங்கேயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூட காண்பிக்க வேண்டிய இது இருக்கு. அதே போல தஞ்சாவூர்ல எல்லாம் அந்த அம்மா அப்பா வந்து பெருசா படிக்கல, பொருளாதார ரீதியாகவும் பெரிய இது இல்லை. ஆனா அவங்க பொண்ணு வந்து ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டான்றதுக்காக இங்க இருந்து பிரிச்சு கொண்டு போய் ஒரு மரத்துல தூக்கு போட்டு கொலை பண்ணி அவங்கனால அதை செய்ய முடியுது. அப்போ சாதிக்கு வந்து படிப்போ இல்ல கல்வி அறிவோ, கல்வி அறிவு இருக்கிறவங்க வீட்டுல கூட என்ன பார்ப்பாங்க, அடுத்தது இது பார்ப்பாங்க, இல்ல நமக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான செயல்களும் அவங்க செய்யறதுக்கான எல்லா இதுவும் இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுவோம், சென்னையான நகரங்கள்ல வீடுகள் போய் கேட்கும் போது நீங்க இந்த உணவு சாப்பிடக்கூடாது, இந்த ஆட்களுக்கு இந்த சாதிக்காரவங்களுக்கு நாங்க வீடு கொடுக்க மாட்டோம், இவங்க இந்த வீடுகள்ல இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய மாதிரியான இதுகள் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். நகரமே ஆனாலும் பெருநகரமே ஆனாலும் அங்கேயும் சாதி இருக்குதான். சாதி இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது. சாதிய ஒடுக்குமுறைகளா இருக்கட்டும், வன்முறைகளா இருக்கட்டும், இது தொடர்ச்சியா நடக்கிற தீண்டாமையா கூட இருக்கட்டும், அது எல்லாமே பெருநகரங்கள்ல இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா நம்ம தான் பெரிய முட்டாள். தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க ஆணவ படுகொலைகள் நடந்து வருவது ஒரு தொடர் கதையாயிட்டே இருக்கு. சமீப காலத்துல இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் ஜாதி எதிர்ப்பாளர்களும் தெரிவிச்சாலும் கூட NCRP ரிப்போர்ட் படி கடந்த 2017 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை இந்தியா முழுக்க மொத்தம் 203 ஆணவ கொலைகள் நடந்திருக்கதாகவும், தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தம் 23 ஆணவ கொலைகள் நடந்திருக்கதா அரசு தரப்புல நீதிமன்றத்துல தரவுகள் கொடுத்திருக்காங்க. இது போன்ற ஆணவ கொலைகளை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அறிக்கையே வந்து தவறான அறிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்மளே கணக்கு சொல்ல முடியும் எவ்வளவு ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டுல மட்டுமே நடந்திருக்குன்னு. மோர் தென் 200க்கு மேல per year வந்து நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது வெறும் 23 ஆணவ படுகொலைகள் தான், அது 2017 இருந்து இப்ப வரை 2019 வரைக்கும் அப்படின்னு சொல்றத நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அதே போல இப்ப நடந்திருக்கிற இந்த பள்ளிக்கரணையில நடந்திருக்கிற விஷயத்த கூட அவங்க SC/ST வழக்குல தான் போடுவாங்களே தவிர இது ஒரு ஆணவ படுகொலை, மீடியாக்கள்ல வேணா சொல்லிக்கலாம் இது ஆணவ படுகொலை, அப்புறம் மக்கள் மத்தியிலும் இது ஆணவ படுகொலைன்னு சொல்லலாம். ஆனா இது ஆணவ படுகொலை தான் அப்படின்னு நமக்கு நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சட்டம் கிடையாது, அதற்கான ஒரு வரையறை கிடையாது, அதுக்குள்ள நம்ம கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு விஷயம் இருந்தா தானே அது ஆணவ படுகொலைன்னு இவங்க பதிவு பண்ண முடியும். இவங்க நினைச்சா வந்து சாதாரண கொலைகள்ல இதை சேர்த்திக்க முடியும், இல்லைன்னா வன்கொடுமையில அதுல தலித்தா இருந்தா வன்கொடுமையில சேர்த்துப்பாங்க. அப்போ நமக்கு ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் இருந்தா அதற்குள்ள இதெல்லாம் கொண்டு வர முடியும். ஏன்னா நந்தி சுவாதியோட வழக்கா இருக்கட்டும், அதற்கப்புறம் இப்போ இந்த பொண்ணு தஞ்சாவூர்ல இறந்த பொண்ணா இருக்கட்டும், இப்ப நடந்திருக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கிருஷ்ணகிரியில எல்லாம் தொடர்ந்து நடந்தது ஆணவ படுகொலைகள். 1, 2, 3ன்னு ஒவ்வொரு மாதமும் நடந்தது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஆணவ படுகொலையில கொண்டு வர்றதுக்கு, இதுல வரையறை பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு சட்டம் இப்ப வரைக்கும் கிடையாது. அதை தான் நீண்ட நாளா தமிழக அரசு கிட்ட ஆணவ படுகொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் இயற்றுங்க, அப்பதான் அந்த குற்ற வகைகளுக்கு வெறும் குற்றம் கொலை மட்டும் இல்லைல்ல, குற்றங்களும் இருக்கு, மனதளவுல அவங்கள பாதிப்பை ஏற்படுத்துறது, மனதளவுல அவங்கள அச்சப்பட வைக்கிறது, அது எல்லாமே குற்றங்கள்லயும் ஆணவ படுகொலையான அந்த தனி சட்டத்திலையும் வரும். அப்போ அதற்கான ஒரு தனி சட்டம் இல்லாதப்போ அதுல பதிவே பண்ண முடியாது, ஏதோ ஒரு வழக்குல தான் பதிவு பண்ண முடியும். சாதாரணமா வந்து இந்த ஆணவ படுகொலைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்தகராறுனாலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு வன்மம்னாலேயோ நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவங்க பெத்து வளர்த்த குழந்தைங்களையே, அவங்க மகன் மகள்களையே தான் குடும்பமே கொலை பண்ற ஒரு விஷயம். அப்போ இது ஒரு தனி குற்ற வகை தான். அப்படி இருக்கும்போது இந்த குற்ற வகைக்குன்னு ஒரு சட்டம் இயற்றணும்னா கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க அதான் SC/ST ஆக்ட் இருக்குல்ல அப்படின்னு. ஒருவேளை சங்கர் இருந்திருந்து நான் இறந்திருந்தா இது என்ன கொலை வழக்குல போடுவீங்க? என்ன கொலை பண்ண சொல்றது வந்து சின்னசாமி, அவரு BC நானும் BC, அப்ப என்ன வழக்குல போடுவீங்க?
அப்ப அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் வேணும்ல. இது மாதிரியான ஆணவ படுகொலை வெறும் இது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்ததான வர்க்கமும் இதுல இருக்கு. ஏன்னா வர்க்கத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் நடக்குது. ஒரே சாதிக்குள்ள இருக்கிறவங்கள கூட திருமணம் சாதி மறுப்பு ஒருவேளை அவங்களுக்கு இருந்திருக்கலாம், இல்லைனாலும் அவங்க விரும்பி இருக்கலாம். அதே போல இங்க ஒரு பெண்ணுக்கான உரிமையும் மறுக்கப்படுது. என்னன்னா, நான் சொல்றவனதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு போக்கு தமிழ் சமூகத்துல இருந்துட்டே, தமிழ்ல எல்லா ஊர்களையும் அது இருக்கு. அப்போ பெண்ணுக்கான உரிமையும் இங்க மறுக்கப்படுது. நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பெண் 18 வயது ஆகியோ இல்ல அதுக்கு முன்னாடியோ நிறைய தூக்கு போட்டு இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, இல்ல வயிறு வலியில இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை விரும்பி இருப்பா, அவ தெரிஞ்சதுனால இவங்களே அதை கொலை பண்ணி தூக்குல மாட்டி விட்டுருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு டார்ச்சர் பண்ணி அவளை அந்த முடிவுக்கு தள்ளி இருப்பாங்க. அது எல்லாமே ஆணவ குற்றங்கள்ல தானே வரணும். தமிழ்நாட்டுல மாறி மாறி ஆட்சிகள் வந்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி மாறி மாறி ஆட்சிகள் வந்தாலுமே இந்த ஆணவ படுகொலைக்கான சட்டம் பற்றி எந்த ஒரு கட்சியுமே பெருசா பேசுறதில்ல, அதை பத்தி யோசிக்கிறதும் கிடையாது. ஸோ இந்த நிலைமையில ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணும், அது அவசியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கே நம்ம கணக்குலயே எடுத்துக்கிறது இல்ல, டிஎம்கே சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்க, சாதி ஒழிப்புக்கு பங்கெடுக்கிற கட்சின்னு சொல்றாங்க. அதுதான் எங்களோட முக்கிய இதுன்னு சொல்லும் போது அவங்க இந்த விஷயத்துக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கல, இதற்கான ஒரு தனி சட்டம் இயற்றலைன்னா வேற யாரும் அதை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கலைஞர் இதற்கு எல்லா இதுவும் பண்ணியிருக்காரு. அதே போல எங்களோட இன்சிடென்ட் நடந்தப்பயே 2016 கலைஞரோட அறிக்கையில குற்றவாளி சின்னசாமி ஆணவ கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அவர் பதிவு போட்டிருந்தாரு. அப்போ அவரே அதை முன்வைக்கும் போது அதை தமிழ்நாடு அரசு இப்போ அதை சாத்தியப்படுத்தினாதான். அதே போல எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய பெண்களுக்கு தான் இந்த சட்டம் உடன் நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பெண்களோட சப்போர்ட் அந்த அரசியல் கட்சிக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். ஏன்னா சாதி ஓட்டுகள் போயிடும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு பயம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நிறைய இளைஞர்கள் இயல்பா வர்றது காதல், அந்த இயல்பா வர்ற காதலுக்கு பலியாகிறது இளைஞர்கள். அப்படி இருக்கிற இளைஞர்களை நீங்க இந்த சாதியின் பெயரால பறி கொடுத்துட்டு எந்த சமூகத்தை நீங்க படைக்க போறீங்க? யாரை வச்சு இந்த சமூகத்தை நீங்க உருவாக்க போறீங்க? அப்ப இளைஞர்கள் தான் ஒரு நாட்டோட கண் இது அப்படின்னா, அப்படி இருக்கிற இளைஞர்களை நீங்க பழி கொடுத்துட்டு யாரை வச்சு நீங்க அடுத்து முன்னேற போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள நீண்ட நாட்களா இருந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சர்மிளாவோட அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் ஆணவ கொலையில ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்க கேஸ்லயுமே உங்களுடைய ரத்த உறவுகள் தான் ஆணவ கொலையில ஈடுபட்டாங்க. ஒவ்வொரு ஆணவ கொலையிலையும் ரத்த உறவுகளும் நெருக்கமாவும் இருக்கவங்க தான் இந்த ஆணவ கொலையில ஈடுபடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா ஆணவ படுகொலைகள் எல்லாமே நடக்கிறது எது தொடர்ச்சியானா அவங்க சொந்த ரத்த சொந்தங்களால மட்டும்தான் அது எல்லாமே நடக்குது. வேற யாரும் அதை செய்ய போறது கிடையாது. ஏன்னா சாதி எவ்வளவு இறுக்கமா இருக்கும்னா, தான் ஆசாசையா பெத்து வளர்த்து படிக்க வச்சு நிறைய கனவுகளோட வளர்த்த அவங்க பிள்ளைங்களையே கொலை பண்றதுக்கு தயங்காததுதான் சாதி. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட போய் உங்களுக்கு சாமி முக்கியமா சாதி முக்கியமானு கேட்டா, எனக்கு சாதி தான் முக்கியம், எனக்கு சாமி முக்கியம் இல்லைன்னு சொல்ற சமூகம் தான் இப்ப வரைக்கும் நான் பாக்குறேன். என்னோட வயதுக்கே ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு இதுலயும் நடக்கும்போது, ஒரு பஸ்ல போகும்போது கூட ரொம்ப சாதாரணமா கேட்கும் போதெல்லாம் கூட, ஆமா பெத்து வளர்த்தோம்னா எதுக்கு பெத்து வளர்க்குறோம், நாங்க சொல்றத கேட்கறதுக்கு தான் பெத்து வளர்க்குறோம், நீங்க ஏன் பெத்து வளர்க்குறீங்க, ஏன் சாதியை காப்பாற்றணும், ஒரு அவங்களுக்குன்னு அந்த குழந்தைக்குன்னு அது ஒரு தனி உயிர், அதுக்கான ஒரு உரிமைகள் இருக்கு. சட்டப்படி பார்த்தா ஒரு பெண்ணுக்கா இருக்கட்டும் ஆணுக்கா இருக்கட்டும் ஒரு இணையை தேர்ந்தெடுப்பது அரசியல் சட்டமைப்பு படி அவங்களுக்கான அடிப்படை உரிமை. அந்த உரிமையே இல்லைன்னு சொல்றதுதான் ஆணவ படுகொலை. அப்போ அரசு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலை, இதற்கான ஒரு தீர்வை அவங்க செஞ்சுதான் ஆகணும். தொடர் உங்க கேஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமா இருந்தாலும் கூட இந்த கேஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி ஆணவ படுகொலை செய்யப்படுறவங்களுக்கு
நீதி எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நான் உயிரோட இருக்கேன், ஏன்னா அதுல நானும் வெட்டுப்பட்டிருக்கேன், நானும் அதை நேரடியா பார்த்திருக்கேன். 8 மாதங்களா நானும் சங்கரும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். அதற்கப்புறமும் அதுக்கு நான் நின்று போராடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற எங்களோட வழக்குலயே எனக்கு நீதி கிடைக்கலன்றதா என்னோட ஆதங்கம். A1 சின்னசாமியா இருக்கட்டும், A2 அன்னலட்சுமி, A3 வந்து பாண்டித்துறை, இவங்க 3 பேருமே என்னோட உறவினர்களா வராங்க. எங்களை அந்த இடத்துல வெட்ட வந்தவங்க, வெட்டுனவங்க யாரும் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது, பழகுனது கிடையாது. எனக்கும் சங்கருக்கும் அவங்கள யாருன்னே தெரியாது. அப்படியான அந்த குழு தான் எங்களை வந்து வெட்டுறதுக்கு வந்தாங்க, வெட்டுனாங்க. அப்படி இருக்கும்போது ஆணவ படுகொலையை பொறுத்தளவுக்கு ஒரு கூலிப்படை, அந்த கூலிப்படையை ஏவுனவங்க யாரு அப்படின்னு பார்த்தா என்னோட ரத்த சொந்தங்களா தான் இருக்காங்க. அப்போ இந்த ஆணவ படுகொலைகளை, ஆணவ குற்றங்களை செய்யறவங்க ஏவி மட்டும் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஆட்களுக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க. இவங்க அதுல இருந்து எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ இது மாதிரி ஆணவ கொலைகளா இருக்கட்டும், குற்றங்களா இருக்கட்டும், அதற்குன்னு ஒரு தனி சட்டம் இருந்தாதான் அந்த குற்ற வகையில, ஏன்னா கான்ஸ்பிரசின்னு சொல்றோம், எப்படி கான்ஸ்பிரசியை ப்ரூஃப் பண்ண முடியும்? ஏன்னா அது கான்ஸ்பிரசி, அது வந்து கூட்டு சதி. அந்த கூட்டு சதிக்கு வந்து நம்ம வந்து ஒரு இது கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா சாதாரண மக்களுக்கே இது புரியும். சம்பந்தமே இல்லாத ஒரு 2 பேரை இவங்க வெட்டுறதுக்கான நோக்கம் என்னன்னு இருக்கும். அதே போல கோகுல்ராஜ் வழக்கை நம்ம எடுத்துக்கலாம். யுவராஜுக்கும் கோகுல்ராஜுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தோழர் வந்து அந்த வழக்குல வாதாடல அப்படின்னா இந்த அளவுக்கு நீதி கூட நமக்கு கிடைச்சிருக்காது. அவன் அவ்வளோ எளிமையா அவன் வெளியில வந்திருப்பான். அப்போ இந்த மாதிரியான வழக்குகளுக்குன்னு ஒரு தனி சட்டம், தனி வரைவு, குற்ற வகைகளுக்கான தனி வரைவு இருந்தாதான் இத மாதிரியான ஆணவ படுகொலைகளை நம்ம தடுக்க முடியும், ஒரு மனத்தடையை நம்ம ஏற்படுத்த முடியும். தோழர், இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா சாதி மறுப்பு திருமணங்களும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில சாதி மறுப்பு திருமணங்கள் அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையா இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். அந்த இயல்பை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆணவ படுகொலைகள் நடக்கிறதா நான் பாக்குறேன். இதோட பயமா தான் நான் இந்த ஆணவ படுகொலைகளை பாக்குறேன். ஏன்னா சாதி மறுப்பு திருமணங்கிறது எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டுதே இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு காதல் வர்றது எந்த சாதியை பார்த்து வரணும்னு யாரும் சொல்லிட முடியாது. அப்போ சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்க நடக்க இந்த சாதிய சங்கங்களா இருக்கட்டும், இல்ல இந்த சாதி குழுமங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் ஏற்படுது. ஏன்னா அவங்க யாரும் படிக்கிறது இல்லை, அவங்க யாரும் வெளி உலகத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை, ஒரு இயற்கையான விஷயத்தை கட்டுப்படுத்த பாக்குறாங்க. சாதியின் ஓட்டுக்களாலையும் சாதியோட அந்த சங்கங்களையும் எல்லாத்தையும் இணைச்சு இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் செஞ்சவங்களை இது பண்ணினா அவங்களோட அந்த சாதி சங்கங்கள்ல தான் வந்து ஒரு பெரிய ஆளா ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் வந்து காதலுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா காதல் வந்து அது ரொம்ப இயற்கையா இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். யாரு சொன்னாலும் அது வந்துடவும் வந்துடாது, மறுத்தாலும் அதை அணைக்கட்டி தடுத்துடவும் முடியாது. அப்படி அதனால அந்த பயத்துல செய்யறதா தான் நான் பாக்குறேன். அதை பார்த்து அவங்க அச்சப்படுறாங்க. ஏன்னா நிறைய பார்த்தோம்னா நிறைய ஆண்கள் வந்து இப்போ அந்த எந்தெந்த சாதிகள்லாம் இந்த ஆணவ படுகொலைகள் செய்யறாங்களோ அந்த சாதிகள் பின்னணியில இருக்கிற ஆண்கள் வந்து யாரும் படிக்கிறது கிடையாது, யாரும் வந்து வேலைக்கு போறது கிடையாது. அப்புறம் எப்படி ஒரு பெண் வந்து அவனை வந்து விரும்புவா? அப்படி இருக்கும்போது நீ உன் தகுதியை வளர்த்துக்கணும். அதை விட்டுட்டு நீ வந்து இவனை காதலிக்காத, அவனை காதலிக்காத, ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒருத்த வந்து ஒரு பெண்ணை ஏமாத்திட முடியுமா? அந்த அளவுக்கு அந்த பெண் வந்து கல்வி அறிவு இல்லாதவளா இருக்காளா? அப்ப அவளை வந்து நீங்க இவ்வளவு மோசமா இந்த சமூகத்துல நீங்க சொல்லுவீங்களா? ஏன்னா ஒரு பெண்ணை மட்டப்படுத்துதலாதான் நான் இதை பாக்குறேன். ஏன்னா அவளுக்கு சுய தேர்வு கிடையாது, சுய அறிவு கிடையாதுன்னு தான் நீங்க சொல்றீங்க. அந்த அறிவு இருக்கு, சுய தேர்வு இருக்கு அப்படிங்கிறது தான் பெண்கள் இங்க இது பண்றாங்க. என்ன வள்ளி கும்மி ஆடியும் நீங்க சத்தியம் வாங்கினாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. அதே இது நீ காதலிக்க மாட்டேன், வேற ஒரு சாதியில திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் வாங்குறதுக்கு பதிலா நீ வந்து ஒரு பெண்ணா நான் படிச்சு நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்னு அதுக்கு நீ சத்தியம் வாங்கியிருந்தீங்கன்னா உன்னை பார்த்து நாங்க பெருமைப்பட்டிருப்போம். அதை விட்டுட்டு நான் காதலிக்க மாட்டேன்னா நீ உங்க பெண்களுக்கு என்ன சொல்லித்தர? படிக்க வைப்பேன்ற உறுதியை கொடுக்க மாட்டேன், நல்ல வேலைக்கு போன உறுதியை கொடுக்க மாட்டேன். ஆனா நீ இவனை தான் கல்யாணம் பண்ணணும், இவனை தான் நீ இவன் கூட தான் உன் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா
அதுல எங்க இருக்கு உன் சாதி? உன்னோட சாதி தேவைதான் அங்க இருக்கே தவிர அந்த பெண்ணோட நலன்ல உன்கிட்ட தேவையில்லை. தோழர், இப்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷர்மிளா இந்த மனநிலையில இருந்து எப்படி வெளியே வரணும், அவங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அவங்க 3ஆம் ஆண்டு கல்லூரியில படிச்சுட்டு இருக்காங்க. அது முழுக்க அவங்க படிச்சு முடிக்கணும். படிச்சு முடிச்சு அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு எனக்கு எப்படி தோழர்கள் என் கூட நின்று இப்ப வரைக்கும் என் கூட நின்றுட்டு இருக்காங்களோ அதே போல அவங்க கையை நாங்க எல்லாரும் இறுக பற்றிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதியை நான் கொடுத்துருக்கேன். அதே போல தோழர்கள் எல்லாரும் அதை செய்வாங்க. அவங்களும் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் எப்படி அவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுத்ததோ அது இன்னொருத்தவங்களுக்கு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க சமூகத்துல போராடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஆணவ படுகொலை பற்றிய நமது கேள்விகளுக்கு அவங்களுடைய அனுபவத்திலிருந்து தெளிவான விளக்கங்களை கொடுத்த தோழர் கௌசல்யா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பல்வேறு ஆளுமைகளுடன் பல்வேறு சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.